சிவா சிவா. ஹாய் ஹரி. வரியாடா? கீழே பார்க்கில் போய் விளையாடலாம். ஓகேடா. இது அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கினேன். வா போலாம். ஐயர் பசங்க கொழுப்பு உனக்கு அப்படியே இருக்குடா. ஹரி, என்னடா இது, இந்த கேஸ்ட் பிரச்சனை நிற்கவே மாட்டேங்குது. கவலைப்படாதடா, நம்ம ஜென்ரேஷனில் கண்டிப்பாக நின்றோம். எப்படிடா? நம்ம மாறினா பிரச்சனையும் மாறும். இன்னைக்கு விளையாடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாமா? ஷோர்டா. உனக்கு எதை பற்றி டிஸ்கஷன் பண்ணும்? பிராமின் பற்றி பேசலாம். என்னடா கொஞ்சம் பெரியவங்களோட பேச்சு மாதிரி இருக்கோ? இல்லைடா, கெட்டது பொய் இது 2 மட்டும்தான் நம்ம பேசக்கூடாது. நல்லதுக்கு டிஸ்கஸ் பண்ணால் தப்பே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லு. இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றி நீ என்ன நினைக்கிற? அது முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம். அது யாருக்கும் புரியல. அது நிறையா பேர் கேவலமாக நினச்சிட்டாங்க. இப்போ செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தான் தைக்கணுமா அபத்தமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் செருப்பு தைக்கிறவனோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஷூ ஃபேக்ட்ரி வைக்கலான்னு யோசிக்கல. இப்போது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஹை சேலரியா இல்லை 10 இயர்ஸ் இருந்தால் ஹை சேலரியா? 10 இயர்ஸ் தான். அப்போது உன்னோட முன்னாடி ஜென்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக உனக்கு கிடச்சா எவ்வளோ சாதிக்க முடியும் உன்னால்? இதை யாருமே யோசிக்கல. குட் எக்ஸ்பிளனேஷன். இப்போ பிராமின் பற்றி பேசலாம். ஓகே, கேளு. அது ஏன்டா பிராமினை பார்த்தா மற்றவங்களுக்கு அவ்வளோ கோவம், எரிச்சல், கிண்டல், கேலி? உண்மையிலேயே அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அந்த காலத்தில் இருந்த பிராமினும் மற்றவங்களும் எந்த தப்பும் பண்ணல. இடையில வந்தவங்க தான் பாலிட்டிக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. புரியலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் க்ளவுஸ் போட்டுப்பாரு, க்ளீனாக இருப்பார். கரெக்டு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்டா? இருக்குடா. இதுக்கும் பிராமினுக்கும் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கும் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஐயோ, குழப்பற. சொல்கிறேன் கேளு. அந்த காலத்தில் பிராமினோட ஃபேமிலி பிஸ்னஸ் கடவுள் பூஜை, வைத்தியம், ராஜாவுக்கு கணக்கு எழுதுறது. கடவுள் பூஜை பண்ணுறவன் வைத்தியம் பண்ணுறவன் சுத்தமாக இருக்கணும்னு பார்ப்பான். கணக்கு எழுதுறவன் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாமல் இருக்கணும்னு பார்ப்பான். இதில் என்ன தப்பு இருக்கு? இதுக்கு டென்ஷன் ஆனாங்க? இப்போ வேலை இல்லாதவன் கூட நம்மளை பார்த்து ஒதுங்கி போனா நம்ம அவனை பார்த்து திமிர் பாத்தியா அப்படின்னு சொல்கிறோம். அதே கோவம் தான் பிராமின்ஸ் மேலே 100 வருஷமாலேருந்து பெருசாயிடுச்சு. கோவத்தை வளர்க்க வேற நம்ம நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க. அப்புறம் ஏன்டா பிராமின்ஸை ஃபார்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க? சாரி, இதுக்கு நான் பதில் சொன்னால் நம்ம பெரிய பேச்சு பேசுகிறோன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு கேள்வி, எந்த பிராமினாவது ராஜாவா இல்லைனா ஏதாவது ஹை போஸ்ட்டில் தானே ஹிஸ்ட்ரி இருக்கா? நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவங்க பண்ணுற வேலையை சும்மா பண்ண நினச்சாங்க. அது மற்றவங்களுக்கு புரியல. பற்றி யார் ஆர்கியூ பண்ணாலும் இந்த கான்வர்சேஷனை ரீவைண்ட் பண்ணி பார்த்தாலே அதில் எல்லாருக்கும் ஆன்சர் இருக்குது. கரெக்டுடா நீ சொல்கிறது. ஆனால் நீ உன் கேஸ்ட்டை நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஐ எம் நாட் எ பிராமின். அப்புறம் ஏன்டா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற? பாத்தியா, நீ ஏன் என்னை சப்போர்ட் பண்ணுறேன்னு தப்பாக சொல்லிட்ட. ஒருத்தரோட பாசிட்டிவ் சைடை எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம அவங்க இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவு ஏன் ஷோ அங்கிள் சொன்ன மாதிரி பிராமின்ஸ் வச்சு பூஜை பண்ணுற ராமாயணா மகாபாரதா 2லையுமே வர கேரக்டர்ஸ் பிராமின் இல்லை, எழுதினவங்களும் பிராமின் இல்லை. இது யாருக்கு புரிய வைக்க? இட்ஸ் வர்த் ஸ்பெண்டிங் டைம் வித் யூடா. யூ ஆர் ரியலி கிரேட்ரா. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தாங்கடா? வேற யாரு? எங்கள் அப்பா தான். இதனால தான் எல்லாரும் அவருக்கு வாய் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக பேசினா அப்படி தானே சொல்லுவாங்க. ரெடி? எங்களை பார்க்காது கேமரா பேர. அப்படியா? இருடா, அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு வந்துடுறேன். அப்படியா? அப்படியாவா? இல்லைனா ஹை போஸ்ட். ஏய், இல்லைன்னா ஏதாவது ஹை போஸ்ட்ல இருந்தால் ஹிஸ்ட்ரி இருக்கா? அண்ணா ஒரு கேள்வி. கரெக்டா
நீ நீ சொல்றது அப்புறம் ஆனா இப்படி கை வச்சுக்கணும். இந்த சிரிப்பு ஓகே. ஐ அம் நாட் எ பிராமன். ஐ அம் நாட் எ பிராமன். ஓகேடா இப்போ குட் ஜாப்ஸ். இப்போ இல்ல ஓகேடா குட் எக்ஸ்பிளனேஷன்.